இப்ப இவருமே தன்னோட பையனை தனியா கூப்பிட்டு, எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு, அதை மட்டும் நீ நிறைவேற்றுவேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையனுமே என்ன ஆசைனாலும் சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றினே சொல்லியிருப்பான். அப்ப அவருமே சொல்லுவாரு, நான் சென்னையில 4 வருஷம் இருந்தேன். அப்ப அமுதான்னு ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அமுதா உயிரோட இல்ல, ஆனா எனக்கும் அமுதாக்கும் பிறந்த ஒரு பையன் இருக்கான். அவன் இப்ப சென்னையில இருக்கான். எனக்கு கடைசியா அவன ஒருக்கா பார்க்கணும்னு சொல்றாரு. இப்ப இந்த பையனுமே தன்னோட அப்பா கேட்டுட்டாரு, நீ தன்னோட ஃப்ரெண்டுட்டையும் மாமாட்டையும் சொல்லிட்டு சென்னைக்கு போய் அந்த பையனையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தேடியுமே கிடைக்கல. கடைசியா ஒரு கட்டத்துல அந்த பையனுமே தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கான்னு தெரியும். உடனே இவங்களுமே அங்க போவாங்க. பார்த்தா அந்த பையனோட கடை ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். அந்த பையன் வைக்கிற சட்னிக்காகவே அங்க நிறைய பேர் வருவாங்க. அப்படிதான் அந்த ஊரோட எம்எல்ஏக்குமே இந்த பையன் வைக்க சட்னி ரொம்பவே பிடிச்சனால இப்ப அவங்க 2 பேருமே நல்ல ஒரு நண்பர்களாவும் இருப்பாங்க. இப்ப இவங்களுமே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கதை பார்த்து அவனுமே என்ன வேணும்னு கேக்குறான். அதுக்கு இவங்களுமே 2 இட்லி போதும்னு கேக்குறாங்க. இப்ப சட்னி ரொம்பவே நல்லா இருந்தனால ஆளுக்கு 2 தோசையுமே எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுறாங்க. இப்ப கடெல்லாம் மூடின பிறகு இவங்களுமே அவனோட வீட்டுக்கே போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்பாவை கடைசியா பார்க்க நீ வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவனுமே எங்க அம்மாவை ஏமாத்திட்டு போன எவனையுமே என்னால பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களையுமே வீட்டை விட்டு வெளில தள்ளியாம். ஆனா அவங்களுமே விடாம 2-3 நாள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவனுமே மனசு மாறது போலயே இல்ல. ஒரு கட்டத்துல இவங்களுமே ஃபாரின் சரக்கு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவன் குடிச்சு மயங்கினதுமே அவனை ஊட்டிக்குமே கூட்டிட்டு வராங்க.